ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரிவன். வெல்கம் டு சம்திங் அபவுட் எவ்ரிதிங். இதில் சேவிங்ஸுங்கிற டாப்பிக்கில் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அது ஒரு கண்டினியூஷனாக நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் ஷேர் மார்க்கெட் டாபிக்ஸ். நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு டெர்மினாலஜிஸ்னால் என்ன, அதில் ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் டு ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி இயங்குது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? ஷேர் மார்க்கெட்னா என்னென்னா, இஸ் வேர் இன்வெஸ்டர்ஸ் பை அண்ட் செல் ஷேர்ஸ் ஆஃப் பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ் இன் இந்தியா. 2 மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் தேர், பிஎஸ்சி, என்எஸ்சி. பிஎஸ்சிங்கிறது 1875 வந்திருக்கும். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன் ஏஷியா. என்எஸ்சிங்கிறது 1992 இது பண்ணியிருக்காங்க. அது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சேர்ந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. அந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுது. அது டெவலப் ஆக அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறப்ப உங்கள்கிட்ட காசு இல்லை, பட் ஆனால் காசு போட்டு இதை டெவலப் பண்ணால் இன்னும் நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி, பார்ட்னர் மாதிரி யாராவது பார்ப்பீங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்க கொஞ்சம் காசு போடுவாங்க. அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் மேலே நீங்கள் அது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பண்ணலாம், வேறு எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், இது இல்லை இதே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நிறையா பேர்கிட்ட இந்த க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி நீங்கள் காசு கலெக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சமாக பண்ணலாம். அது வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 200 நம்பர்ஸ் ஆஃப் 200 நம்பர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை ப்ரைவேட் லிமிட்டடாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அந்த கம்பெனி நீங்கள் சோல் ப்ராப்பரேட்டராக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் வருவாங்க. அப்படியே அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தர் 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 10 பேர், 20 பேர், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 200% வரைக்கும் அது ப்ரைவேட் லிமிட்டடாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி நடத்தலாம். அப்போ ஒரு 200 பேர் வரைக்கும் நீங்கள் ஆள் சேர்த்துட்டீங்க. அந்தளவுக்கு உங்கள் கம்பெனி வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதை நல்லா ப்ராடாக பண்ணலாம், இன்னும் பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே நீங்கள் ஆஸ் பர் த ரூல்ஸ் நீங்கள் அதை ப்ரைவேட் லிமிட்டடாக வச்சுக்க முடியாது. 200 மேலே போச்சுன்னா அது பப்ளிக் லிமிட்டடாக மாற்றி ஆகணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் இந்த பப்ளிக் லிஸ்டிங்க்கு வரீங்க. அதான் ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங். அதை தான் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த இன்வெஸ்டர்ஸோட கவுண்ட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவும் வரலாம். அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் வரலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி ரீசனுக்காக, இல்லை ஏதாவது ஒரு பெரிய டெப்ட் இருக்கும், அதை அடைக்கிறதுக்கு கூட நீங்கள் உங்கள் கம்பெனி இங்கே லிஸ்ட் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்கள நீங்கள் இன்வெஸ்டராக கூட ஜாயின் பண்ணிவிட்டு அது உங்கள் கம்பெனியோட ஷேரை அவங்களுக்கு பிரித்து தரலாம். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் இதில் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். இப்போ அந்த கம்பெனியோட ஒர்த் என்னவோ அந்த அளவுக்கு அதை ஷேர்ஸாக பிரிப்பாங்க. அந்த ஷேர்ஸாக பிரிச்சுட்டு அது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறப்ப சர்டைன் அமௌண்ட் ப்ரைஸ்க்கு அது லிஸ்ட் ஆகும். அது லிஸ்டிங் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்டிங் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி யார் எவ்வளோ தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுக்கு பேர் தான் ப்ரைமரி மார்க்கெட், அதாவது ஐபிஓ மார்க்கெட்டுமாங்க. அந்த கம்பெனி ஃபஸ்ட் டைம் உள்ளே வருது அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஐபிஓ. அதுதான் ஷேர் மார்க்கெட். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அது லிஸ்ட் ஆகிடுச்சு. அந்த கம்பெனி அதுக்கப்புறம் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எப்படி ஷேர் மார்க்கெட்டில் அது லிஸ்ட் ஆகுது, அதில் எப்படி நமக்கு காசு வரும் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்தாகணும். அது பப்ளிக்காகவும் எவ்வளோபுளாக இருக்கணும். அப்படி இருக்கப்போ இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்ணுறப்ப அந்த கம்பெனியோட ஒரிஜினல் மதிப்பு எவ்வளோ, அது அதோட ஆக்சுவல் ஒர்த்துலேருந்து அது கீழே இருக்கா, மேலே இருக்கா, இல்லை அதோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு ஃப்யூச்சரில் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில்.
அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா க்ரோத் ஆகும் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் மாடல் இங்கே சஸ்டெயின் ஆகும், இது சஸ்டெயின் ஆகி இது பெரிய க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியோட நெட்ஒர்த்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் இங்கே மார்க்கெட்டில் அது அது வந்து ரொம்ப கம்மி விலைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இது இன்னும் வெளியே இருக்குன்னு தெரில. ஸோ இதில் வந்து ஒரு ஹிடன் ஜெம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரி பல காரணங்களுக்காக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டில் இருக்கும், அந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது நியூஸ் வந்துருக்கும், இதுக்கு ஆர்டர் வந்திருக்கு அந்த மாதிரி நியூஸ் பேஸ் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வாங்க அந்த ஸ்டாக்குக்கான டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ சப்ளை கம்மியாகி டிமாண்ட் அதிகரிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டாக் வாங்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த செக்டாருக்கு ஏதாவது பேட் நியூஸ் வருது, அப்படி இல்லைன்னா அந்த டோட்டல் எக்கனாமி அந்த கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மொத்தமாக எல்லா ஸ்டாக்ஸும் இறங்கும், இல்லைன்னா அந்த ஸ்டாக் நியூஸ் வரப்போ அந்த ஸ்டாக் இறங்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விற்க பார்ப்பாங்க. அப்போ டிமாண்ட் கம்மியாக சப்ளை அதிகமாகிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாகும். இப்படி தான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் அது பியூர்லி பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் வச்சு மட்டும்தான். எக்ஸாக்டாக அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு மட்டும்தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஆக்சுவல் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஆயிடும். நீங்கள் அதுக்கு சர்டைன் ஃபார்முலாஸ் ஃபைன் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுபடி இது இவ்வளோ வேல்யூ இருக்கணும், இப்போ அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ அது வந்து 100 ரூபீஸ் இருக்கணும் அப்படின்னா அது 70 ரூபீஸில் தான் இப்போ இருக்குன்னா உங்களுக்கு 30 ரூபீஸ் அதில் வந்து இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 30 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு 30 ரூபீஸ் கம்மியாக இருக்கப்போ நீங்கள் வாங்கி வச்சு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ஃப்ளாட்டாக ஆயிடும். இது வந்து இப்படி தான் சொல்லி எல்லாமே ஃப்ளாட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்படி இருந்தால் இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பெரிய பணப்புழக்கம் வந்து இருக்க போகிறதில்ல. அதனால தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த டிமாண்ட் சப்ளை அப்படிங்கிறது ஃபுல்லாக ஹியூமன் எமோஷன் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து மேனிபுலேட் பண்ணி எல்லாமே அப்படி மாற்றுறதுனால ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ பணப்புழக்கம் இருக்குது, இவ்வளோ பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பணம் இழக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணி தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஒரு ஷேர் மார்க்கெட்னா எப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு இது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம இதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும், நம்ம கோல்டில் போட்டால் கோல்டில் சேஃபாக இருக்கும், ரியல் எஸ்டேட்டில் போட்டால் ரியல் எஸ்டேட் சேஃபாக இருக்கும், அதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது இந்த பேங்க்கில் எஃப்டியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் வரணும், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூதாட்டம் தானே அப்படி இப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லலாம், இது பண்ணலாம். அப்போ வந்து எதுக்காக நம்ம ஷேர் மார்க்கெட் வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்க்காக தான். ஃபஸ்ட்டு வெல்த் க்ரியேஷன். நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 6% ரிட்டர்ன் வரும். ரியல் எஸ்டேட்டில் போட்டிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குற மாதிரி தான். ஒரு நல்ல இடத்துல அது வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்க மாதிரி இடத்துல ஒரு பூம் இருக்கிறதால நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது நல்லா ஏறிட்டு இருக்கும். அதில் ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்துல வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கிணத்துல போட்டு கல் மாதிரி அப்படியே இருக்கும். அது வந்து டக்குன்னு உங்களுக்கு ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் கோல்டு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய டூல் தான். இந்த இயரில் மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மோர் தென் 15% கிட்ட அது வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னும் ஏறிட்டே தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால இந்த கோல்டு வந்து ஏறிட்டே தான் இருக்குது. அது வந்து மாற்றுக்கருத்தில் கோல்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு. பட் ஆனால் அது கண்டினியூஸாக எல்லா வருஷமே ஏறுமா? எப்போவுமே கோல்டு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய டூலாக அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயந்தான். சடனாக ஒரு 2011 to 2020 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு ஃப்ளாட்டாகவே தான் வந்திருக்கும், பெரிய ஏற்றம் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி கூட அது ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அதிலேயே போட்டுருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதில் ஸோ அதுவும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் எதில் போனீங்கன்னாவே மேக்ஸிமம் ஒரு 8.5% மேலே உங்களுக்கு கிடைக்காது. அதை தாண்டி நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, நீங்கள் வந்து நல்ல கம்பெனியை வந்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர் இயரில் உங்களுக்கு 100% 200% ரிட்டர்ன் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் அனலைஸ் தப்பாகிடுச்சு, நீங்கள் எடுத்த சில முடிவுகள் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் போட்ட காசு கேபிட்டலும் மொத்தமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபை பண்ணி ஒரு மினிமல் ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி இந்த எஃப்டி, ரியல் எஸ்டேட்டு, கோல்டு அதை விட இதில் வந்து பெட்டர் ரிட்டர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதுதான் இந்த நீங்கள் நிஃப்டி பேஸில் கண்டினியூஸாக போட்டு வந்தாலே மினிமம் அது இயர்லி 10 to 12% கிட்ட மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்கு. இயர்லி நீங்கள் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் லாங் டைமுக்கு அதை விடுறப்ப இது வந்து காம்பவுண்ட் க்ரோத் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு க்ரோத் வந்து இயர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப். நீங்கள் வந்து மற்றதெல்லாம் மற்ற அதர் மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அசட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டே வருவீங்க, அசட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. பட் ஆனால் நீங்கள் இதில் ஒரு கம்பெனியோட ஷேர் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் உங்களுக்கு வருது. அதில் இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த கம்பெனியில் வந்து சர்டைன் ஓனர்ஷிப் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி எடுக்கிற முடிவுகளில், அந்த கம்பெனி எடுக்கிற இதில் உங்களுக்கும் அந்த மீட்டிங்கில் அதுலலாம் உங்களுக்கும் அந்த ஓட் பண்ணுற இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட்ஸு. இந்த மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்துக்கிட்டிங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்புறம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்புறம் இது பெரிய கம்பெனிஸ்லாம் பெரிய கம்பெனிஸ் லார்ஜ் கேப்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவிடெண்ட் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு 3 times இல்லை மினிமம் 4 times அந்த மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டிவிடெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே அது இயர்லி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஸோ 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல இதுதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் ஒரு 40 lakhs 50 lakhsக்கு வச்சுருக்கீங்க, 1 crore 2 crore வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் செல் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டோட செல் பண்ணணும், அந்த ப்ராஃபிட் எடுக்கணும், அந்த அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் அது ஒரு 3 months 4 months கிட்டத்தட்ட 1 year 2 year இல்லைனா டிமாண்டு குறைஞ்சி நீங்கள் அவசரத்துக்கு விற்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அந்த அமௌண்ட் கம்மியாக கேட்டு ஏதோ பண்ணிடுவாங்க, ஏதோ இதாகிடும். ஸோ அதில் வந்து ரியல் எஸ்டேட்டில் லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லை, அது வந்து ரொம்ப கம்மி. பட் ஆனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் ஷேர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சேல் போட்டிங்கன்னா நாளைக்கு அமௌண்ட் வரும். இப்போ நிறையா கிட்டத்தட்ட ஒரு 30 companiesக்கு வந்து இன்றைக்கே விற்று இன்றைக்கே அமௌண்ட் வர மாதிரியும் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து படிப்படியாக ஃப்யூச்சரில் எப்படின்னா இன்றைக்கே வித்தோடனே அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரியும் மாறிடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க, அது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் விற்றா வாங்குறதுக்கும் உடனே ஆள் இருக்கும். அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. நீங்கள் வந்து எப்போ விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வித்தோடனே உங்களுக்கு வாங்க ஆள் இருக்கணும், அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ விற்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் அது வந்து ஒரு நல்ல டூல். எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா விற்கிறதுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்காது. ஸோ லிக்விடிட்டி பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஒரு அமௌண்ட்டாக இப்போ மாற்றணும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பீட் இன்ஃப்ளேஷன். பெஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஓகே, பீட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அந்த உங்கள் அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் 1 லட்சம் கையில் வச்சுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அந்த 1 லட்சத்தோட மதிப்பு 1 லட்சமாக இருக்க போகிறதில்ல. இன்ஃப்ளேஷனை பொறுத்து அது வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை அப்படியே அமௌண்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உங்களோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்றில் போடுறப்ப அதுவும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்ன் வர இதில் போடுறப்ப அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டைவர்சிஃபிகேஷன். இப்போ நான் வந்து கோல்டை பற்றி சொன்னேன், ரியல் எஸ்டேட் பற்றி பேசணும், எஃப்டி பற்றி பேசணும், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே பேசணும், ஷேர் மார்க்கெட் எல்லாம் பேசணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்லி ரியல் எஸ்டேட்டில் மட்டும் காசு போட்டுருக்க முடியாது, ஒன்லி கோல்டில் மட்டும் காசு போட்டுருக்க முடியாது, அதே மாதிரி ஒன்லி நீங்கள் எஃப்டியில் மட்டும் எல்லா காசையும் போட்டு வச்சுக்க முடியாது. அப்படி போட்டு வச்சிங்கன்னா அந்த மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வரப்போ உங்களோட மொத்த அசட்டும் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பெருசாக மாட்டிக்குவீங்க. அப்போ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். எந்தெந்த மோட்லாம் இருக்கோ அதெல்லாம் பாசிபிளான ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி வச்சிங்கன்னா சப்போஸ் ஒன் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கீழே போகிறப்ப அதர் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அப்படி இருக்கப்ப உங்களோட அமௌண்ட் வந்து பெருசாக அடி வாங்காது, அது வந்து பெருசாக உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. அதுதான் டைவர்சிஃபிகேஷன். அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கப்ப நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வரப்போ அது ஒரு டைவர்சிஃபைடான ஒரு இதாக இருக்கும். கோல்டில் கொஞ்சம் போட்டிருக்கீங்க, ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் போட்டிருக்கீங்க, பேங்க்கில் கொஞ்சம் வச்சுருக்கீங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம் கொஞ்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே வரப்போ ஷேர் மார்க்கெட்லேயும் அது கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருக்கும். மற்றெல்லாம் திடீர்னு ரியல் எஸ்டேட் இறங்குது, கோல்டு இறங்குது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டிருக்க ஸ்டாக்ஸ் நல்லா ஏறுது அப்படின்னா அதில் ஒரு ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெகுலர் இன்கம்னா சம் சார்ட் ஆஃப் ரிட்டர்ன் தான். இது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 3 months ஒன்ஸ் 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்கி விற்றுட்ருப்பாங்க. அது வந்து பண்ண தெரிஞ்சவங்க அதில் வந்து தெளிவாக அதை பற்றி
அது தெரிஞ்சவங்க அது பண்ணுவாங்க. அப்படின்னா டிவிடெண்ட் வந்து ஒன் சார்ட் ஆஃப் ரெகுலர் இன்கம் தான். கம்பெனிஸு அந்த சர்டன் கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவன் வந்து டிவிடெண்ட் கொடுக்கத்தான் போகிறான். அதோட அமௌண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாமே தவிர டிவிடெண்ட் வந்து நிற்க போகிறதில்ல. இந்த கோல் இண்டியா, ஐடிசி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பிஜி இன்வெட்டு, டிசிஎஸ்ஸு, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவன் வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறான். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இது தான் இருக்கும் போது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ரெகுலர் இன்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் இன் எக்கனாமிக்கல் க்ரோத். இப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எவனோ கொண்டு வந்து போடுறான், யாருனே தெரியாது, அவள் ஏதாவது எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போகிறான் அப்படிங்கிறது கிடையாது. இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே எல்லா பெரிய கம்பெனிஸுமே ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆனது தான். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறீங்கன்னா இந்தியன் எக்கானமியில் காசு போடுற மாதிரி. ஸோ அந்த இந்தியன் எக்கானமிக்கு க்ரோ பண்ணுறதுக்கு, அந்த இந்தியன் எக்கானமியோட வளர்ச்சியில் நீங்கள் ஒரு பங்காக இருக்க போகிறீங்க. அதுதான் அதுவும் ஒரு காரணம். ஷேர் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஷேர் மார்க்கெட் இருக்கத்தான் போகுது. ஷேர் மார்க்கெட் வளர்றதோ இல்லை வந்து அது அடி வாங்குறதோ கீழே வருதோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இதையும் கற்றுக்கிட்டு இதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ, எவ்வளோ இது இருக்கோ இந்த இதுலேயும் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அதுதான் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டைம் வேல்யூ ஆஃப் மணி. இதை பற்றி தான் நான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற போன ஸ்லைடில் பேசியிருப்பேன். டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட 1 லட்சம் இருக்குன்னா அந்த அதே அமௌண்ட், அதே 1 லட்சமாக அது வரப்போகிற காலங்களில் அது இருக்க போகிறதில்ல. அது வர அது வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்க போகுது. அந்த ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சர்டைன் அமௌண்ட் இப்போ நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷங்கிறப்ப அந்த பொருளோட மதிப்பு உங்களுக்கு உயர்ந்திருக்கும். அதுக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாலையே 8 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 12 ரூபா, 14 ரூபா, 24 ரூபா, 40 ரூபா, அந்த மாதிரி அது இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பால்லேருந்து, அரிசியிலேருந்து, பருப்பில் இருந்து, காய்கறியில் இருந்து, அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸில் இருந்து, பைக்கில் இருந்து, காரில் இருந்து, இந்த வீடு கட்டக்கூடிய கட்டுமான பொருட்கள், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இன்ஃப்ளேஷனால் அதோட மதிப்பு ஏறிட்டே தான் இருக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மதிப்பு இருந்ததோ அதே மதிப்பு வந்து இப்போ இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா கோல்டெல்லாம் ஒரு கமாடிட்டி ப்ராடக்ட் தான். அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தோ அதை விட இப்போ பல மடங்கு உயர்ந்துட்டுருக்கு. கோல்டெல்லாம் நீங்கள் அது வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் அது இன்ஃப்ளேஷனில் பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பொருளோட மதிப்பு அப்படியே இருக்க போதில் அது கூட அது வருஷம் ஆக அது ஏறிட்டே தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் 1 லட்சம் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 1 லட்சமாகவே மட்டும்தான் இருக்கும். அந்த 1 லட்சத்துக்கு இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதே அளவு பொருட்கள், அதே அளவு சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகிற காலங்களில் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் பணத்தை அப்படியே வச்சுருந்தாலும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்கள் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டே வரும். நீங்கள் சும்மாவே வச்சுருந்தாலும், நீங்கள் அதை எங்கேயும் செலவு பண்ணல அப்படின்னாலும் அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டே வரும். அதுதான் இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது. அதுதான் இப்போ நீங்கள் அது கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா பிவி ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்டு 1+R பவர் n. இதில் வந்து பிவிங்கிறது ப்ரெசென்ட் வேல்யூ, ஆருங்கிறது ரேட் ஆஃப் ரிட்டர்ன், என்னங்கிறது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். ஸோ இதில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 1950 வந்து ஒரு 10,000 வந்து அதோட வேல்யூ இப்போ என்ன, ஃபியூச்சர் இப்போ வந்து ஒரு 1 lakh நீங்கள் வச்சுருக்கீங்க, 1 crore நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா 2050 அது வந்து அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ இதுனா ப்ரெசென்ட் வேல்யூ கூட அதே மாதிரி ஃபார்முலா தான். PV = FE டிவைடட் பை அதே தான், கொஞ்சம் அப்படியே உள்டாவாக இது பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து 1 கோடி, உங்களுக்கு வந்து 5 கோடி வேணும் அப்படின்னா இப்போ வந்து அதுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது. இன்ஃப்ளேஷனுங்கிறது நம்ம பார்த்தது தான். இப்போ கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த இன்ஃப்ளேஷன், இந்த மக்களோட செலவு பண்ணுற திறன் அதிகமாக அதோட மதிப்புகள் ஏறிட்டே இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா மதிப்பு ஏற ஒவ்வொரு பொருளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமாகும், அதோட மார்க்கெட்டிங் காஸ்ட் அதிகமாகும், அது அதிகமாகிறப்ப அதோட செல்லிங் காஸ்ட் ஆப்வியஸாக அதிகமாக போகுது. செல்லிங் காஸ்ட் அதிகமாச்சுன்னா மக்கள்கிட்ட அதுக்கு வாங்கும் திறன் இருக்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளோ அதிகமாக அதை வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அவங்க வாங்கிட்டே இருக்கப்ப ரூபாயோட மதிப்பு கம்மியாகிட்டே வரும். அந்தந்த நாட்டோட கரன்சி வேல்யூ கம்மியாகிட்டே வரும். கரன்சி வேல்யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு கிடச்சது இப்போ ஃபஸ்ட்டு வந்து 100 ரூபா இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் இப்போ ஒரு 200, 250 அந்த மாதிரி இருந்தால் தான் கிடைக்கிற மாதிரி ஆயிடும்.
ஸோ அப்படி கரன்சி வேல்யூ கம்மியாகிட்டே வருது ஒரு கண்ட்ரிக்கு வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இப்போ ஸ்ரீலங்காலான மாதிரி தான். திடீர்னு இது ஒரு கிலோ காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா 20,000 15,000 அந்த மாதிரிலாம் போச்சு. போர் வந்து அதுக்கு பிறகான காலங்களில் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாகி அவ்வளோ இருந்தால் தான் அவங்களோட கரன்சிக்கு மதிப்பெல்லாம் போயிடும். அதுதான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ரெசெஷன். இன்ஃப்ளேஷன் அதிகமாக என்ன ஆகும், மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க காசு வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியாமல் ஆயிடும். அப்போ அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியாமல் ஆகிறப்ப எல்லா இடத்துலையுமே இது கட்டிங்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மக்கள் வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் தயாரிக்கிறவங்க, பொருள் விற்கிறவங்கெல்லாம் ஓகே இவ்வளோ காசு கொடுத்து இது பண்ணோம்னா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத காசை குறைக்கிறதுக்கு அவங்க ஒவ்வொருத்தராக அவங்க வந்து காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படி அவங்க பண்ணிகிட்டே வரப்போ அதில் வந்து ஆட்குறைப்பு நடக்கும். எல்லா நிறுவனங்கள்லேயும் ஆட்குறைப்பு நடக்கும். அதனால் வந்து வேலை போகும். அப்படி ஃபஸ்ட்டு வேலை போகும். அதுக்கப்புறம் வந்து மக்களோட வாங்கும் திறன் வந்து கம்மியாகும். வாங்கும் திறன் கம்மியாகிறப்ப எல்லாமே விலை குறைஞ்சாலும் வாங்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் மத்தியில் காசு இல்லாமல் போயிடும். அதுக்கு இப்போ தான் ரெசெஷன். அதாவது இந்த யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரெசெஷன் வரும். அடிக்கடி மினிமம் 5 இயர்ஸ் அவங்களோட கணக்கப்படி மினிமம் 5 to 8 இயர்ஸ் கொஞ்சம் ரெசெஷன் வரும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. ஸோ அப்படி வரப்போ அது மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். அந்த ரெசெஷனில் நிறைய பேருக்கு வேலை போகும், நிறைய பேர் வந்து வாழ்க்கையை தொலைப்பாங்க, நிறைய பேர் வந்து வாழ வழி இல்லாமல் போகும். அதை வந்து சஸ்டெயின் ஆகி அவங்க வந்து அவங்க அப்படியே கொஞ்சமாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு திரும்ப எக்கனாமிக் க்ரோத் திரும்ப இதாகிறப்ப அவங்க வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், அதை வந்து மீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரெசெஷன். இன்ஃப்ளேஷன் ரெசெஷன் ரெண்டுமே வந்து அப்படியே ஆப்போசிட். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணும், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகம் பண்ணும். ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இன்ட்ரெஸ்ட்டு வந்து இப்போ பேங்க்கில் வந்து வட்டியெல்லாம் கம்மியாக தரதுனால ஈஸியாக லோன் வாங்கி எதுவும் செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க அதிகம் பண்ணாங்கன்னா பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். அதனால் பேங்க்கில் லோன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகும். ஸோ மக்களோட செலவு செய்யும் திறன் வந்து குறையும். அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ரெசெஷன் வந்துருச்சு, மக்கள்கிட்ட வந்து காசே இல்லை, மக்களால் எதுவுமே பண்ண முடியல, அப்போ யாரும் எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க, கண்ட்ரியோட எக்கனாமியே வந்து ரொம்ப பாதாளத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறப்ப பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும். ஸோ கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மக்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். அப்படி லோன் கிடைக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதை வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க லோன் வாங்கி திரும்ப அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிப்பாங்க. பணப்புழக்கம் திரும்ப நார்மலாக ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேக் டு த நார்மலுக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ அதுதான் ரெசெஷன். ஒரு கண்ட்ரியாக அந்த பிரசிடென்ட், அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறவங்க, அங்கே வந்து எக்கனாமிஸ்ட்டாக இருக்கவங்க, அவங்களோட ரோல் வந்து இதுதான். அவங்க வந்து இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், ரெசெஷனையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். மக்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சி எல்லாமே வாங்குற மாதிரி ஆகிட்டாலும் அதுவும் கண்ட்ரிக்கு வந்து பாதிப்பு தான். மக்களால் எதுவுமே வாங்க முடியாது, மக்களெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி ஆகிட்டாலும் அதுவும் கண்ட்ரிக்கு பாதிப்பு தான். ஸோ இதை வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் ஒரு கண்ட்ரி வந்து நல்லா ஒரு ஒரு கரெக்டான பாதையில், சரியான பாதையில் அது கரெக்டாக போக முடியும். நெக்ஸ்ட்டு ரூல் 72 அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வருஷத்தில் அது டபுள் ஆகும். இப்போ 1 லட்சம் போடுறீங்கன்னா அது வந்து 2 லட்சமாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் ரூல் 72. இந்த ரூல் 72 அப்படின்னா என்னன்னா உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ, அதாவது 8% ரிட்டனா, 7% ரிட்டனா, 6% ரிட்டனா, 10%, 12% அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் போடுறதுல. ஸோ அந்த ரிட்டனை வந்து 72 டிவைட் பண்ணும். இப்போ 6% ரிட்டர்ன் உங்களுக்கு வருது அப்படின்னா 72 டிவைடட் பை 6ன்னு போட்டிங்கன்னா 12 வரும். அப்போ நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட் 12 இயர்ஸில் டபுள் ஆகும். 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 6% ரேட் ஆஃப் ரிட்டர்னில் அது டபுள் ஆக 12 இயர்ஸ் ஆகும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 8% ஆஃப் ரிட்டர்னில் போடுறீங்க அப்படின்னா அது வந்து 9 இயர்ஸில் டபுள் ஆகும். ஸோ 12 இயர்ஸில் போடுறீங்க அப்படின்னா 6 இயர்ஸ்லேயே 12% ரிட்டர்னில் போடுறீங்க அப்படின்னா அதுவும் 6 இயர்ஸ்லேயே டபுள் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது ரூல் 72 அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு அது வந்து எவ்வளோ இயர்ஸில் டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான் ரூல் 72. இது வந்து நீங்கள் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதா இருந்தாலும் இது நீங்கள் வந்து இதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் போகிறது ஓகேவா, நீங்கள் போகிறதுல வந்து உங்களுக்கு
ரிட்டர்ன் எப்படி வரும், அது எப்படி என்ன ஏதுங்க நீங்கள் வந்து இதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ரூல் 72. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். செகண்டரி மார்க்கெட்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் யார் வேணாலும் போய் வாங்கிட முடியாது. நீங்கள் வந்து அதை அப்ளை தான் பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பெனி அவங்ககிட்ட வந்து இவ்வளோ ஷேர்ஸ் வந்து நாங்கள் பப்ளிக் ஆஃபரிங்கில் விட போகிறோம், அதை வந்து இவ்வளோ அமௌண்ட்டில் விட போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், இதுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், ஹெச்என்ஐக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், எஃப்ஐவிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், டிஏக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்லாட்டில் நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணுறப்ப அது வந்து லாட்ரி மெத்தடில் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அது வந்து குலுக்கல் முறையில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்கள் பேர் வருது, அதில் உங்களோட இது வருது அப்படின்னா உங்களுக்கு அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் ஐபிஓ. சப்போஸ் அதில் அப்படி கிடைக்கல அப்படின்னா செகண்டரி மார்க்கெட் வந்துடும். செகண்டரி மார்க்கெட்டில் சப்ளை டிமாண்ட் பொறுத்து அது வந்து அங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஒன்றும் அதிகமாக ட்ரேட் ஆகலாம், இல்லை விலை கம்மியாக ட்ரேட் ஆகலாம், அது எப்படி ஒன்று ட்ரேட் ஆகிட்ருக்கும். அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து அது செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அதுதான் ப்ரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறது விற்கிறது நடக்கிறது எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கிறது தான். ப்ரைமரி மார்க்கெட்டுங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அது ஸ்டார்டிங் நடக்குது. இந்த ப்ரைமரி மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். அதில் வந்து எப்படி ஒரு கம்பெனி அதை எப்படி வந்து ஐபிஓ கொண்டு வருது, அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து யார் வந்து பின்னாடி வேலை செய்கிறாங்க, அதோட ரேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, அதோட பேண்ட்வித் என்ன, கட் ஆஃப் ப்ரைஸ்னா என்ன, லிஸ்டிங் ப்ரைஸ்னா என்ன, கேப்னா என்ன, இதுனா என்னன்னு சொல்லி நிறையா விஷயம் இருக்கும் ப்ரைமரி மார்க்கெட். அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமே ஒரு பெரிய டாபிக். அந்த ஐபிஓ மார்க்கெட் அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப பெரிய டாபிக். அது வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வர போகிறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது தெரிஞ்சிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஆனால் அதில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது இது பண்ணுறதுக்கு அது வந்து ஐபிஓ மார்க்கெட் பற்றி அதில் என்ன நடக்குது அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்ப ஷேர் மார்க்கெட்டோட நடவடிக்கைகள் என்னென்ன, ஷேர் மார்க்கெட் எப்படிலாம் இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஐபிஓனா என்ன, அது எப்படி வருது, அதை வந்து எப்படிலாம் அதில் வந்து என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் அதை இன்வால்வ் ஆகுறா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது புரியலை, இல்லை ஏதாவது ஒரு டாபிக் திரும்ப உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.